வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்னைக்கு காலங்காத்தாலேயே ஹஸ்பண்ட் லட்சார்ச்சனை வந்துட்டு, அதனால ஒரே சிரிப்பு தான் எனக்கு. திட்ட திட்ட திண்டுக்கல், வைய வைய வைரக்கல். இங்க பாருங்க, நான் தேங்காய் எண்ணெய் தான் போட்டிருக்கேன். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு சிம்பிள் குருமான்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா எம்டி சால்னான்னு வச்சுக்கோங்க. யார் என்ன பேர் வச்சிருந்தாலும் எனக்கு ஒரு இதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்னு சொல்லிடுறேன். சோம்பு, ஏலக்காய்த்தூள், பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, இது கல்பாச்சி, இது கருஞ்சீரகம், இது முல்தானி முட்டி, இது ஜாதி பத்திரி, இத்தனையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துடுறேன். ஸோ இதுதான் மசாலா நம்மளோட இதுக்கு. இதை போட்டுட்டோமா, எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிடுதா. அதுக்கப்புறம் என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் என்னென்ன நறுக்கி வச்சுருக்கேன்னு. வெங்காயம், தக்காளி, வாழைப்பழந்து, பச்சை மிளகாய். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருந்தது, ஒரு 3. தக்காளியும் சின்னதாக தான் இருந்தது, ஒரு 4. மிளகா ஒரு 3. இப்போ நான் வெங்காயத்தை போட்டுருவேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுருவேன். சரிங்களா? என்னடா பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொட்டுக்க பண்ணிவிட்டு சப்பாத்தியை எப்படி லேயராக பண்ண போகிறோம் அப்படின்றது தான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஏன்னா இன்றைக்கி நான் டிஃபன் அதான் பண்ணுறேன்றதுனால அதை எடுத்துடலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிவிட்டு இப்போது இதெல்லாம் போட்டுருக்கேன். ஏன்னா இதான் ஒரு வீடியோ போடணும், ஒரு வீடியோவும் போடுறதில்ல. சரி, இப்போ சமைக்கிறதையாவது அட்லீஸ்ட் வீடியோ போடுவோமே அப்படின்னு உங்களுக்காக வந்திருக்கேன். ஸோ உங்கள் பேரை ஆதரவை கொடுப்பீங்களா? கண்டிப்பாக வாட்ச் பண்ணிவிட்டு எப்போ வரும்னு பார்த்துட்டுருக்கேன். நிறையா பேர் சொல்கிறீங்க, ஆனால் ஃபேஸ்புக்கில் பார்த்தா எல்லோரும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்ன. அதனால் கண்டிப்பாக பார்த்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் வியூஸ் நிறையா வரும். அதை பார்த்தவொடனே எனக்கு ஒரு ஆனந்தம் வரும், ஏதாவது புதுசாக போடலாம் திங்க் பண்ணுவேன். சரியா? ஸோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், அதை வதக்குறேன். அதுக்கப்புறம் என்ன போட போகிறேன் அப்படின்னா, பாருங்கள், கொஞ்சம் வெங்காயம் வதங்கிடுத்து. இப்போ தக்காளியை சேர்த்துட்றேன். தக்காளியோட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன் ஒரு ஓரமாக. ஆக்சுவலாக வெங்காயத்துக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அப்புறம் தக்காளி சேருங்க. நான் உங்களோட பேசுகிற ஜோர்னையில் அப்படியே மறந்துட்டேன். சரி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம குக்கரை மூடி தான் சமைக்க போகிறோம், எல்லாமே ஒன்றாயிடும். ஸோ இதெல்லாம் போட்டாச்சு. இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இப்போ போடுவோம். அதாவது காரப்பொடி, தனியா பொடி நீங்கள் தனியாக போடலாம். நான் நம்மளோட ஆல் இன் ஒன் பொடியை போட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வேறு ஒன்றும் போட போகிறதில்ல காரத்துக்கு, அவ்வளோதான். மசாலாவுக்கு ஏற்கனவே போட்டுட்டோம். ஸோ இது வதங்கின உடனே நான் ஒரு ஐட்டம் வச்சுருக்கேன், அதை அரைச்சி கொட்டிட்டு மூடி வச்சுட்டா நம்மளோடது ரெடி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது முந்திரி பருப்பு, கசகசா போட்டிருக்கேன், கொஞ்சம் தேங்காய் துருவல், இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் அரைச்சிட்டா நம்மளோட தொட்டுக்கையே ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே இந்த பக்கம் சப்பாத்தி போட்டுடலாம். சரியா? இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின உடனே நான் இந்த அரைச்சி எடுத்துன்னு வரேன், அதையும் போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு தேவையான உப்பை போட்டுட்டு நாம் மூடி வச்சுட்டா சூப்பர் சால்னா. இதில் ஒன்று போட மறந்துட்டேனே, என்னன்னா கொஞ்சம் வதங்கிடுதா, இதில் வெறும்னு பண்ண வேண்டாம், நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த சோயாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஊற வச்சுருக்கேன். இதை புழிஞ்சு போட்டுருவோம். இந்த இதில் போடும்போது இதில் நல்லா அந்த காரம், மசாலா எல்லாம் இறங்கிடும், சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இந்த ஸ்டேஜில் போடுறேன். நல்லா புழிஞ்சிடுங்க, அப்போ தான் அதில் அந்த ஐட்டம் ஏறும். இதுலேயே தண்ணி இருந்ததுன்னா அது ஏறாது அந்த மசாலாலாம். அதனால் கூடுமான வரைக்கும் நல்லா புழிஞ்சி போட்டுருங்க. எனக்கு கை விரலெல்லாம் அமுக்க முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு எனக்கு. இப்போ கூட வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்தேன், என்னவோ அதனால தான் ரெகுலராக வீடியோ போட முடியல. ஸோ நீங்கள் எல்லோரும் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க.
நான் ரெகுலராக வீடியோ போடணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு. ஸோ இதை போட்டாச்சு. இது நல்லா இறங்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அரைச்சி எடுத்துன்னு வரேன். அது வரைக்கும் இது வேகட்டும். வெந்த உடனே தண்ணி ஊற்றிப்போம். இப்போ பாருங்கள், இதை நான் அரைச்சி எடுத்துன்னு வந்து இதில் சேர்க்க போகிறேன். முந்திரி, கசகசா, தேங்காய். பாருங்கள், இது நல்லா இதாக எடுத்து இப்போ வந்து நான் இந்த அரைச்ச விழுதை சேர்க்க போகிறேன். ஆமாம், என்னோட லாங்குவேஜ் கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிட்டேன். எடுத்து கொடுத்த எல்லாரும் வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. எங்கள் வியூவர்ஸே எடுத்து கொடுப்பாங்க. ஆமாம், எஸ், ஐ அக்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அரைச்சி கொட்டி எப்படி ஜம்முன்னு கலர்றேன் பாருங்க. ஆஹா, சாப்பிடும்போதே ஆனந்தமாக இருக்கு. சப்பாத்திக்கு நான் பார்த்தாலே சாப்பிட்டுவோம்ல. உப்பு போடணும் போய். இங்கே பாருங்க, தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றினாதான் அந்த கிரேவி கொஞ்சம் வரும், நம்ம கட்டுப்படி ஆகும். 6 பேர் 7 பேர் சாப்பிட்ணுன்னா தொட்டுக்க வேணும்ல. ஸோ கொஞ்சம் தண்ணியை விட்டு விளாவிடணும். தண்ணியை ஊற்றி விளாவிட்டு இதுக்கு கொஞ்சம் உப்பு ரொம்ப தாங்காது, எல்லாம் வெறும் தண்ணி, இது சோயாவும் தாங்காது. அதுக்கு கொஞ்சமாக போட்டுக்கணும். இப்போ மூடிட்டு உங்களுக்கு 2 சவுண்டு வந்த உடனே காமிக்கிறேன். இந்த மாவில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, புதினாவை அரைச்சி ஊற்றிருக்கேன். வேணும்னா ஓமம் போட்டுக்கலாம், நான் வேமம் போடல. உப்பு போட்டு கொஞ்சமாக நெய்யை உருக்கி விட்டு, கொஞ்சமாக, ரொம்ப இல்லை, 2 ஸ்பூன். உங்களுக்கு நெய் வேண்டான்னா விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு ஒரு 1/2 hour ஊறி இருக்குது. அதை என்ன பண்ணணும், சின்ன சின்னதாக இடணும். எப்படி இட்டு நான் வந்து லேயர் சப்பாத்தி கொண்டு வரேன்னு காமிக்கிறேன். ரவுண்டு பண்ணிக்கணும் முதல்ல. இதை வந்து ஒரு 4-5 ரவுண்டு பண்ணி வச்சுட்டு சப்பாத்தி சைஸ்க்கு நீங்கள் வந்து அதை சின்னதாக இட்டுக்கணும். குட்டி குட்டியாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக இட்டுக்கணும். இட்டுட்ட உடனே நெய் எடுத்து ஒரு ட்ராப் வச்சா போகிறோம். எல்லாத்து மேலேயும் ஒரு ட்ராப் வச்சுட்டு மடித்து வச்சுக்கணும். எப்படின்னா முக்கோணமாக மடிக்கணும். அது நான் மடிக்கிறத சொல்கிறேன். இப்போ நெய் வச்சாச்சு. நெய் வச்ச உடனே முதல்ல ஆஃப் சர்க்கிள் திருப்பி மடிக்கணும். நான் தடவணும் நெய்யை முதல்ல, அது ஃபுல்லாக அப்படி தடவிடணும். தடவிட்டு ஆஃப் சர்க்கிள், அதை திருப்பி எகெயின் ஃபோல்டு பண்ணால் முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான். இந்த மாதிரி முக்கோணமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு சப்பாத்தி இட்டுட்டோன்னா நம்மளோட சப்பாத்தி எப்படி வரும், சும்மா லேயராக வரும். என்னடா இது சப்பாத்தியா இல்லை பரோட்டாவா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இல்லை, இது சப்பாத்தி தான். பாருங்கள், இந்த மாதிரி முக்கோணமாக இட்டுட்டு இதை மாவை தொட்டு இடணும். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி நிறையா ஐட்டம்ஸு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு ஒரு லைக் போட மறக்காதீங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு. என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட்டு கண்டிப்பாக கொடுங்க. வாங்க இப்போ சப்பாத்தி எப்படி இடலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் மாவை தொட்டு இட்டுட்டோன்னா அடுத்து சப்பாத்தி தான் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் சப்பாத்தியை இட்டு கல்லை வச்சு போட்டுட்டேன். இது வந்து இந்த பக்கம் வேகணும். வெந்த பிறகு தான் எண்ணெய் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக திருப்பியிருக்கேன். இப்படி நல்லா கொஞ்சம் வேகணும். வெந்த பிறகு லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா ஊற்றலாம். இல்லைப்பா எங்களுக்கு எண்ணெய் வேண்டாம், வரட்டு சப்பாத்தி தான் வேணும்னாலும் இப்படியே போட்டுக்கலாம். சூப்பராக தான் இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வேணும் அப்படின்னா என்னென்ன ஐட்டம்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், என்ன எதிர்பார்க்குறீங்க, வெறும் சிறுதானியத்துலேயே போடட்டுமா? சிறுதானியம்னா உடம்புக்கும் ஹெல்த்து, அதே மாதிரி டேஸ்டியாக பண்ணோன்னா அதை விட பெஸ்ட்டு ஃபுட்டு எதுவும் கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட மில்லட் மிக்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா திணை, சாமை, குதிரவாளி, கம்பு, அது இல்லாமல் ரெட் ரைஸ் எல்லாம் போட்டு ஒரு மாவு அரைச்சிருக்கோம். அதில் வந்து தோசை வாத்துக்கலாம். சப்பாத்தி பண்ணணுன்னா அதில் கொஞ்சம் கோதுமை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோதுமை சேர்த்துட்டோம் அதை சப்பாத்தியாக பண்ணலாம். கொஞ்சம் பொறுமை வேணும் அதில் சப்பாத்தி பண்ணுறதுக்கெலாம். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஊத்தப்பம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளோட மில்லட் மிக்ஸ் இருக்குல்ல, ஹெல்த்தி மில்லட் மிக்ஸு, அதில் வந்து ஊத்தப்பம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குது. மாவை கரைச்சி வச்சுட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து தோசை, இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, நீங்களே எல்லாம் ஒரு 1/4 கிலோ வாங்குங்க. அலம்பி மாடியில் கொண்டு போய் காய வச்சுடுங்க. நல்லா அலசிட்டு
காஞ்ச உடனே கொண்டு போய் கிரைண்டரில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு முளை கட்டுறதெல்லாம் வேண்டாம், ஒரு நாள் ஊற வைக்கிறதெல்லாம் வேண்டாம். நல்லா அலசிக்கோங்க, மாடியில் கொண்டு போய் காய போடுங்க, மிஷினில் கொடுத்து அரைச்சின்வாங்க. அதை கொஞ்சம் வறுத்து வச்சுட்டிங்கன்னா பூச்சி வராது. நான் முக்கால்வாசி வறுக்கிறது இல்லை. நீங்கள் வேணும்னா வறுத்து வச்சுட்டா 4 படை வரும், 6 மாதம் கூட வரும். இல்லைன்னா வெயிலில் டெய்லி கொஞ்சம் காய வச்சு வச்சுட்டோன்னா சூப்பராக எத்தனை நாள் வேணால் வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்ததான் நம்மளுக்கு தொட்டுக்க வேறு ரெடி ஆகணுமே. நான் மறந்துட்டேன் குக்கரை ஆன் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ தான் குக்கரை ஆன் பண்ணேன். ஸோ அது 2 சவுண்டு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜம்முன்னு நம்மளோடது ரெடி ஆகிடும். ஸோ இந்த இது வந்து சூடாக மாட்டேன்றது, அதனால வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சூடானோடனே சுவையான சப்பாத்தி, கல்யாண சமையல் சாதம், காய்கறிகள் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும், டடன் டடான் டடாட்டன் டடன் டடான் டடன். அந்த மாதிரி கல்யாண சமையல் மாதிரி இருக்கும் இந்த சப்பாத்தியும் இந்த தொட்டுக்கையும். அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ அடுத்த சப்பாத்தி போட்டேன். இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டுட்டு உங்களோட கனெக்ட் ஆகிறேன். ஸோ ஒன்றுமே இல்லை, நல்லா சுட்டு அடிபாகம் கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி போட்டுட்டு எண்ணெய் விட்டிங்கன்னா அதுதான் ப்ரொசீஜர். ரொம்ப பிரமாதமாக நல்லா வரும். ஆறின பிறகு நான் வந்து சப்பாத்தியும் இந்த தொட்டுக்கையும் ரெடி ஆகிடும். 2 சவுண்டு போட்ட உடனே எடுத்து ஒரு கலரிட்டு ஒரு கிண்ணியில் ஊற்றிட்டு 2 சப்பாத்தியை போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லோரும் சாப்பிடுங்க. சாப்பிட்றதோடு நிறுத்திக்காமல் எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். சூப்பராக இருக்குது, இவங்க டிஃப்ரெண்ட்டாக வேணுமா, அம்மாவோட சமையலுக்கு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லணும். ரொம்ப நாள் ஆச்சு ஏம்மா வரலை அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு காதில் விழுந்துடுத்து, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ தான் வந்துட்டோம்ல, இனிமேல் தூள் கலப்பிடுவோம், பட்டையை கலப்பிடுவோம். நீங்கள் கேட்குறது தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் யார் யாருக்கு என்ன வேணும், சேமியா பாத் வேணுமா, சேமியா ரவா பாத் வேணுமா, எது வேணும்னு சொல்லுங்கள், பண்ணிடுவோம். ஏன்னா நானும் கொஞ்சம் நீங்கள் கேட்குறதுனால நான் பண்ணுவேனா, நானும் கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிடுவேனா, எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்குமா. ஸோ உங்களுக்கு ஒரு ஆனந்தம், எனக்கு ஒரு ஆனந்தம், 2 in 1. ஓகே. ஸோ இதை முடிச்சுட்டு உங்களோட கனெக்ட் ஆகிறேன். பாருங்கள், நான் குக்கரை திறந்துட்டேன். எப்படி நம்மளோட கிரேவி ஜம்முன்னு எம்டி சால்னான்னு சொல்ல முடியாது, சோயா சங்க் சால்னான்னு தான் சொல்லணும். ஸோ நான் உங்களுக்கு எடுத்து அப்படி போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்பாத்தி ஒன்று ஆயிருக்கு. எப்படி ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது ரொம்ப மெல்லிஸாக ஆறி இருக்கு. இதை நான் பிக்கிறேன், எப்படி லேயராக வருதுன்னு பாருங்கள். நீங்கள் இது வந்து ஏன் சப்பாத்தி க்ரீனாக இருக்குன்னா புதினா சப்பாத்தி. ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக சூப்பராக இருக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ சப்பாத்தி நம்ம வந்து ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம். ஸோ சப்பாத்தி இது கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன், இது எண்ணெய் போடாமல் இருக்குது. இப்போ தொட்டுக்க சூப்பரான சோயா சங்க் சால்னா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்தது, நல்லா இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடிக்கடி நம்ம வீடியோவை பாருங்கள், பார்த்து புதுசாக பண்ணுங்கள். நிறைய வீடியோ இருக்குது, மோர் தேன் 1000 ஐ திங்க். ஸோ பண்ணி எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி பழசா வீடியோலாம் பார்த்து புதுசாக பண்ணி பாருங்கள். எங்கள் ப்ராடக்ட் நிறையா இருக்குது. எங்கள் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னா 8300820475 அப்படின்ற எண்ணுக்கு ஒரு ஹை அப்படி அனுப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படியே வரும் உங்களுக்கு. அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜிபே நம்பர் வரும். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம். 1 or 2 டேஸில் நீங்கள் ரிசீவ் பண்ணிடுவீங்க. எங்களோட ஃபாஸ்ட் மூவிங் என்னென்னா கொள்ளு ரசம், ஆல் இன் ஒன் பொடி, தனியா பொடி, காரப்பொடி, அப்புறம் எள்ளு பொடி, இட்லி மிளகா பொடி, இப்படி நிறையா இருக்குது. அது இல்லாமல் வத்தல், சுண்டை வத்தல், மணத்தக்காளி வத்தல், மோர் மிளகா, அப்புறமா கொத்தவரங்காய் வத்தல், பெருங்காயம் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஹை அனுப்ப வேண்டியது தான் உங்களோட வேலை. ஸோ இன்றைய டிஃபன் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மறக்காதீங்க, கமெண்ட் கொடுங்க.
ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமாக சாப்பிட்றோம். நன்றி, வாழ்த்துக்கள்.